செல்வங்களினுடைய பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த நினைவுகளை எடுத்து கூறுகின்ற வகையில மிக அற்புதமான இந்த நிகழ்ப்பான முறையில ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு உதவி தொகைகளும் தன்னுடைய பகுதியில சிறந்த மாணவர்களுக்கு உதவி தொகையை கொடுத்து அந்த மக்கள் தொண்டின் மூலமாக இயக்கம் அனுமதிக்கவில்லை என்று சொன்னாலும் மக்களின் சார்பாக சுயேட்சையாக நின்று மாமன்றத்திலே வெற்றி பெற்று தன்னுடைய தகப்பனார் ஆற்றிய தேசிய கட்சியில மீண்டும் இணைந்து இன்றைக்கு மாவட்ட தலைவராக பொறுப்பேற்று நம்முடைய அண்ணன் ஐயம்பெருமாள் சொன்னது போல பம்பரமாக சுழன்று ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அருமை சகோதரர் திலகர் அவர்களே, காமராஜருக்கு செய்கின்ற நன்றி என்பது பலருக்கு கல்வி கொடுப்பதுதான். அதை எடுத்துரைத்த நம்முடைய மாணவர் காங்கிரசினுடைய அகில இந்தியாவினுடைய செயலாளர்களில் ஒருவரான என்னுடைய இனிய சகோதரர் ஜோசுவா உள்பட சந்திரசேகர் உள்பட வட்ட தலைவர்கள், சர்க்கிள் தலைவர்கள், நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னோடிகள், நம்முடைய மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி, காமராஜ் என்று சொன்னால் இங்கே சொன்னது போல 14 வயதினில ஒரு சாதாரண தொண்டனாக கையிலே கழுத்திலே தமுக்கை மாற்றிக்கொண்டு சத்தியமூர்த்தி பேசுகிறார் சத்தியமூர்த்தி பேசுகிறார் என்று தமுக்கடித்த ஒரு சாதாரண தொண்டனாக இருந்த காமராஜர் ஒரு நாள் அமெரிக்காவில் வெளிவருகின்ற நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லுகின்ற பத்திரிகையில 8 கால செய்தியை ஒன்று போட்டான். Who is காமராஜ்? யார் இந்த காமராஜ்? அடுத்த வரி போட்டான், த கிங் மேக்கர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ராஜாக்களை உருவாக்குகின்ற சக்தி படைத்தவன் என்று போட்டான். காமராஜ் என்று சொன்னால் என்ன பெருமை என்று சொன்னால், இங்கே நண்பர்கள் எல்லாம் சொன்னது போல அதிகம் சொல்லுகின்ற நேரம் அல்ல, மாணவர்கள் மத்தியிலே அதிகமான நேரத்தை கடத்தக்கூடாது. இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக மகாத்மா காந்தியினுடைய தலைமையில 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். அவர் பார்க்காத சிறையே கிடையாது. காமராஜ் என்று சொன்னால் இந்தியாவினுடைய விடுதலை போராட்ட தியாகி என்பதா அவருக்கு பெருமை இல்லை. 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், 14 ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் விடுதலைக்கு பிறகும் காமராஜ் என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்பதா பெருமை இல்லை. 53 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார். தந்தை பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் ஓமந்தூராரை பார்த்திருக்கிறார், குமாரசாமி ராஜாவை முதலமைச்சராக பார்த்திருக்கிறார், ராஜாஜியை பார்த்திருக்கிறார், காமராஜரை பார்த்திருக்கிறார், நம்முடைய பெரியவர் பக்தவச்சலத்தை பார்த்திருக்கிறார், பேரறிஞர் அண்ணாவையும் முதலமைச்சராக பார்த்திருக்கிறார். ஆனால் தந்தை பெரியார் ஒரே ஒருவருக்கு தான் ஒரு பாராட்டு தெரிவித்தார். காமராஜருடைய 9 ஆண்டு கால ஆட்சியினுடைய பெருமை என்னவென்று சொன்னால், பச்சை தமிழன் காமராஜரின் காலம் தமிழ்நாட்டினுடைய பொற்காலம். காமராஜ் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதா பெருமை என்றால் இல்லை. பண்டிட் ஜவஹர்லால் நேருக்கு நோய்வாய்ப்படுகிறார். அவருக்கு தான் மரணமடைவது என்பது அவருக்கு தெரிகிறது. தனக்கு பின்னால் இந்த தேசத்தை வழிநடத்த ஒரு மனிதன் தேவை. இந்தியா முழுவதும் தேடினார். 5வது வகுப்பு வரைக்கும் படிக்காத ஒரு சாமானிய குடும்பத்தை சார்ந்த வேட்டி கட்டிய நம்முடைய தமிழனாகிய காமராஜரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்க செய்தார். நேரு மறைந்தார், சாஸ்திரியை பிரதமராக தலைவர் காமராஜரே உருவாக்கினார். சாஸ்திரி மறைந்தார், அன்னை இந்திரா காந்தி அவர்களை முதல் முறையாக பிரதமராக்கினார். 67 2வது முறையாகவும் அன்னை இந்திரா காந்தியை பிரதமராக ஆக்கின்ற நேரத்திலே தான் அமெரிக்க பத்திரிகை எழுதியது, Who is காமராஜ்? யார் இந்த காமராஜ்? த கிங் மேக்கர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ராஜாக்களை உருவாக்குகின்ற சக்தி படைத்தவர். காமராஜ் என்று சொன்னால் கிங் மேக்கர் ஆஃப் இந்தியாவா அவருக்கு பெருமை இல்லை. அவர் சுதந்திர போராட்ட தியாகி அவருக்கு பெருமை அல்ல. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அவருக்கு பெருமை அல்ல. முதலமைச்சர் அவருக்கு பெருமை அல்ல. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் என்பது பெருமை அல்ல. அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் காந்தி பிறந்த நன்னாளில காந்தியினுடைய ஜெயந்தி கொண்டாடி வீட்டிற்கு வருகிறார். வைரவன் அவருடைய உதவியாளர், உனக்கு தலைவா சாப்பாடு எடுத்து வைக்கவா என்று கேட்கிறான். என் உடம்பெல்லாம் பதட்டமாக இருக்கிறது, மேலெல்லாம் வேர்க்கிறது,
நம்முடைய டாக்டர் சௌரிராஜனை உடனே கூப்பிடு என்று சொல்லுகிறார். போகின்ற நேரத்திலே அவர் அந்த கீழ் வீட்டிலே இங்கே வந்திருக்கிற தாய்மார்களை எல்லாம் சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கு ஆடி மாதம் அம்மன் கருமாரியம்மன் கோயிலிலே போய் தரிசனம் பண்ணுவதை விட, வேளாங்கண்ணிக்கு செல்வதை விட, நாகூர் தர்காவுக்கு செல்வதை விட, நம்முடைய திருமலை பிள்ளை ரோட்டிலே இருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜருடைய வீட்டிற்கு செல்லுங்கள், குழந்தைகளை அழைத்து செல்லுங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் குழந்தைகளும் நன்றாக இருக்கும். 50 ஆண்டு காலம் பெருந்தலைவர் காமராஜருடைய பெருமையை நான் பேசி வருகிறேன். சாதாரண தொண்டன் தான். நேற்றை கூட 2 கூட்டம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். நானும் என் குடும்பமும் இன்றைக்கு நலமாக இருக்கிறோம். காரணம், நடிகர் திலகம் டாக்டர் சிவாஜி ஒரு வார்த்தை சொல்வார், எந்த கூட்டத்திலும் சொல்வார், காமராஜ் என்று சொன்னால் வாய் மணக்கும், காமராஜ் என்று சொன்னால் நெஞ்சமெல்லாம் இனிக்கும். காமராஜருடைய புகழை பேசினால் கேட்டால் அந்த குடும்பம் அந்த குழந்தை நன்றாக இருக்கும் என்பது நான் கடந்த 50 ஆண்டு காலத்தில் பற்ற பாடம். நண்பர்களே, காமராஜ் என்று சொன்னார், தௌரிராஜனுக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், விளக்கை அணைத்து செல். காமராஜ் படுக்கிறார், நம்மை விட்டு மறைந்தார். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் நம்முடைய காமராஜர் அவர்களுடைய பூத உடம்பை அரசு மரியாதைக்கு ராஜாஜி மண்டபத்திற்கு எடுத்து சென்றதற்கு பிறகு ஒரு சாதாரண கவுன்சிலர், நான் பொதுவிலே சொல்லுகிறேன், ஒரு சாதாரண எம்எல்ஏ கோடிக்கணக்கில் சொத்து வைத்திருக்கிறார். அதனுடைய தமிழ்நாட்டிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 9 ஆண்டு காலம் முதலமைச்சர், இந்தியாவை ஆட்டி பிடித்த தலைவன். அவருக்கு பிள்ளையா குட்டியா ஒரு இளவும் கிடையாது. உடனே நம்முடைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் அன்றைக்கு அமைச்சராக இருந்த ராஜாராமை அழைத்து, ராஜாராம், காமராஜர் வீட்டிலே இருக்கின்ற பொருளை எல்லாம் நீ கணக்கிட்டு வா, நாம் எடுத்து சென்று விட்டதாக சொல்லிவிடக்கூடாது என்று ராஜாராம் என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்ற தந்தை பெரியாரின் உதவியாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் அமைச்சராக சபாநாயகராக இருந்த ராஜாராம் 8 திருமலை பிள்ளை ரோடு வாடகை வீடு. 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த காமராஜருக்கு சென்னையிலே அவருக்கு ஒரு குடியிருக்க வீடு அது கூட கிடையாது. அவர் எழுதுகிறார், இந்த ஜூனியர் விடன் பத்திரிகையிலே மலரும் நினைவு என்ற பெயரில் அவர் எழுதுகிறார், நான் காமராஜருடைய வீட்டில் போய் மாடியிலே இருக்கின்ற பீரோலை உடைத்து பார்த்தேன். 125 சாந்து கரண்டி. எந்த அணைகளுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டினாரோ, எந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் அடிக்கல் நாட்டினாரோ, எந்த தொழிற்சாலைக்கெல்லாம் அடிக்கல் நாட்டினாரோ அத்தனை சாந்து கரண்டியும் வீட்டில் இன்னும் இருக்கிறது. அதுபோல ஒரு 75-80 கத்திரிக்கோள். எந்த பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தாலும், எந்த தொழிற்சாலையை திறந்து வைத்தாலும், எந்த அணைக்கட்டை திறந்து வைத்தாலும் அந்த கத்திரிக்கோள் எல்லாம் தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கிறார். தேடி தேடி பார்த்தோம். இன்னொரு பீரோலையை உடைத்து பார்த்தோம். 10 வேட்டி, 10 சட்டை, 10 துண்டு, 2 ஜோடி செருப்பு. ராஜாராம் சொல்லுகிறார், நான் அங்கெல்லாம் எல்லா இடத்திலும் தேடி பார்த்தேன், ஒன்றும் இல்லை, ஒரு பாஸ்புக் கூட இல்லை. அவர் படுத்திருந்த படுக்கையை நான் தூக்கி பார்த்தேன், தலவாணிக்கு அடியில் 136 ரூபாய் 35 காசு. காமராஜ் என்று சொன்னால் பொது வாழ்க்கையில் நேர்மையோடு, தனி வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடு, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. 9 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த, இந்த தேசத்தை ஆட்டி படைத்த தலைவர் காமராஜருடைய சொத்து 136 ரூபாய் 56 காசு. காமராஜருடைய நேர்மைதான் இன்றைக்கு பலரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நிறைய செய்தியை நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நண்பர்கள் அற்புதமாக கருத்துக்களை சொன்னார். ஒருமுறை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள், தலைவன் என்றால் யார், தலைவன் என்றால் யார்? ஒருமுறை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு காரிலே போகிறார். அந்த காரிலே நம்முடைய முதலமைச்சர் காமராஜரும் இருக்கிறார். விருதுநகருக்கு செல்லுகின்ற நேரத்தில் ஆசியாவினுடைய ஜோதி, இந்த தேசத்தை வாழ வைத்த தெய்வம் பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார், காமராஜ், உன்னுடைய வீடு இங்குதானே இருக்கிறது, உன்னுடைய அம்மாவை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எதற்கு நாம் நேரமாகிவிட்டது, திருநெல்வேலிக்கு போவோம் என்று நம்முடைய தலைவர் காமராஜ் சொல்லுகிறார். இல்லை, நான் உன்னுடைய அம்மாவை சந்திக்க வேண்டும். சென்று கொண்டிருந்த கார் நடு ரோட்டிலே நிறுத்த சொல்லுகிறார். பக்கத்திலே வயல் வெளியில ஒரு 7-8 பெண்கள் களை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். காமராஜ் இறங்கி அந்த களை பறித்துக் கொண்டிருந்த பெண்களிலே ஒருவரை பார்த்து அம்மா என்று அழைக்கிறார். தன்னுடைய சேலையை தலையிலே கட்டிக்கொண்டு அந்த உச்சி வெயிலில
களைபறித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அதிர்ந்து விடுகிறார். ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய தாய் இன்றைக்கு ஒரு கூலிக்காரியாக களைபறித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்து அவர் கண்ணீரோடு ஒன்று சொல்லுவார், நீ தெய்வம் அப்பா, உன்னுடைய தாய் ஒரு பெரிய தெய்வம் அப்பா. அதுதான் அவரை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக, இன்னைக்கு கிங் மேக்கராக பண்டிட் ஜவஹர்லால் நேரு மாற்றுவதற்கு காரணம். இங்கே நண்பர்கள் சொன்னார்கள், ஒரு முறை அவருடைய தாய் என்ன சொன்னார் என்றால், எப்பா நீ மாசம் 100 ரூபாய் அனுப்புற, அது எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு. நானே ரேஷன் அரிசியில சாப்பிட்டுட்டு இருக்கேன் முதலமைச்சர், நீ என்ன போய் எங்கிட்ட போய் சொல்றிய அப்படின்னாரு. இல்லப்பா, நீ முதலமைச்சருடைய மகன் என்ற காரணத்தை, தாய் என்ற காரணத்திற்காக வட இந்தியாவில் இருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள்லாம் நம்முடைய வீட்டிற்கு வருகிறார்கள், தலைவர்கள் எல்லாம் வருகிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு காப்பி தண்ணி வைத்து கொடுக்க வேண்டும் அல்லவா, எனவே அது பத்தாது என்று சொல்லுகிறார். காமராஜ் சொல்லுகிறார், என்ன பார்க்க வர்றவனுக்கே நான் காப்பி கொடுக்கறதுல, நீ எனக்கு ஒன்ன பார்க்க வர்றவனுக்கு காப்பி கொடுக்கற, உனக்கு இனிமே 75 ரூபா தான் மாதம் கொடுக்கணும், 100 ரூபாய் அதிகமா போச்சு, நீ பப்பு செலவெல்லாம் பண்ணுகிற. நட்புரை அவர் மட்டும் நேர்மையாக இருந்தால் என்பது மட்டுமல்ல, அவருடைய அமைச்சரவையில தியாகச்சிமல் கக்கன் அவர்கள் போலீஸ் மந்திரியாக, பொதுப்பணித்துறை மந்திரியாக இருந்தார். சாகின்ற நேரத்தில் அவருக்கும் சொந்த வீடு கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசாங்கத்தின் சார்பாக ஒரு வீட்டை கொடுத்து, அதை பற்றியெல்லாம் சொன்னால் மணிக்கணக்காக நாள் கணக்காக. காமராஜ் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் இந்த தேசத்தில் ஒரு ஒழுக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவித்திருக்கிறது, லஞ்சம் தவிர் நெஞ்சை நிமிர். தலை ஒழுங்காக இருந்தால் வாழும் ஒழுங்காக இருக்கும். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களிடம் நெல்லை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் சங்கர் ரெட்டியா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் திருநெல்வேலியிலே ஒரு பெரிய சினிமா தியேட்டர் கட்டுகிறார், சென்ட்ரல் டாக்கீஸ் என்று சொல்லுகின்ற சினிமா தியேட்டர். அவர் தலைவர் காமராஜரிடம் வந்து, ஐயா நான் சினிமா தியேட்டர் கட்டி இருக்கிறேன், அதை நீங்கள் திறந்து வைத்தால் நன்றாக. முக்கிய தலைவர் அவர். நம்முடைய காமராஜ் சொல்லுவையாப்பா, சினிமா தியேட்டர் எல்லாம் திறந்து வைக்கிறதுக்கா என்ன முதலமைச்சர் ஆகியிருக்கான் என்று கேட்கிறார். சரி சரி, நான் திருநெல்வேலியில் வர்ற நேரத்தில் அதை திறந்துருவோம் விடு அப்படிங்கிறார். தலைவர் காமராஜ் அடுத்த வாரம் திருநெல்வேலி வருகிறார். ஆனால் அந்த சினிமா தியேட்டருக்கு லைசன்ஸ் கொடுக்கவில்லை. அங்கிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் போய் இவர் கேட்கிறார், அடுத்த வாரம் காமராஜர் வருகிறார், தியேட்டரை திறக்க வேண்டும், லைசன்ஸை கொடுங்கள் என்று. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுகிறார், நீங்க ஒழுங்கா கட்டட வேலை என்ன முடிக்கல, குறிப்பா கழிவறைகளை நீங்க கட்டி முடிக்கல, வேலையை முடிச்சாதான் லைசன்ஸ் கொடுப்பேன். உடனே அந்த தலைவர் சொல்லுகிறார், மிரட்டுகின்ற தோணியிலே சொல்லுகிறார், உன்னை தொலைத்து விடுவேன், இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவரிலிருந்து உன்னை தூக்கி விடுவேன் காமராஜரிடம் சொல்லி என்று சொல்லுகிறார். அந்த ஐஏஎஸ் அதிகாரி சொன்னார், உங்கள் தலைவர் காமராஜர் ஐஏஎஸ் அதிகாரியாக மாவட்ட ஆட்சி தலைவராக வர முடியாது, ஆனால் நான் நினைத்தால் தேர்தலில் நின்று முதலமைச்சராக ஆக முடியும், போங்கள் உங்கள் காரியத்தை பாருங்கள். அவர் அப்படியே வந்து நம்முடைய தலைவர் காமராஜர் வண்ணாரப்பேட்டை சுற்றுலா மாளிகையில் இருக்கின்ற நேரத்தில், என்னையா எப்ப போனோம் அப்படின்னு கேட்கிறார். இல்லையா, மாவட்ட ஆட்சி தலைவர் தடங்களா இருக்காரு, அவர் ரொம்ப பேசுறாரு அப்படின்னாரு. என்ன சொன்னாரு இவர் தலைவர் காமராஜர்? அவர் சொல்றாரு, அவர் நினைச்சா முதலமைச்சர் ஆயிடுவாராம் தேர்தலில் நின்று, நீங்க ஐஏஎஸ் ஆக முடியாது, மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆக முடியாதுங்கிறாரு என்று. உண்மையை தான் சொல்லியிருக்கான், நல்லா சொல்லியிருக்கான். கடன்னு ஒரு தலைவர் காமராஜ் சிரித்து விட்டு, போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் திறக்கலாம் என்று சொல்லிவிட்டு அதிகாரியை கூப்பிட்டு, அந்த ஆட்சித்தலைவர் யார் என்று கேட்டார். பசுபதி பாண்டியன் என்று சொல்லுகின்ற ஆட்சித்தலைவர். எங்க இருக்காரு அப்படின்னார். ஐயா இன்னைக்கு அவர் லீவு, என் வீட்டில் இருக்காரு அப்படி. நேர வீட்டுக்கு போவோம். மாவட்ட ஆட்சித்தலைவருடைய வீட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு காவல்துறை அதிகாரி ஓடி வந்து சொல்லுகிறார், ஐயா உங்க வீட்டுக்கு முதலமைச்சர் வந்துகிட்டு இருக்காரு. யார்? அவர் பதட்டமாகி, நம்மளை திட்ட போறாரோ, என் வேலை இன்னையோட காலியாகி போச்சோ, தியேட்டருக்கு லைசன்ஸ் கொடுக்காதனால கோபத்தில் இருக்கிறாரோ என்று நம்முடைய தலைவர் காமராஜ் காரை விட்டு இறங்கி அந்த வீட்டிற்கு செல்லுகின்ற நேரத்தில், ஐயா வாருங்க ஐயா, வாருங்க ஐயா, உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரி இருந்தா தான் இந்த நாடு உருப்படும், நாங்க நல்லதை செய்ய முடியும், நல்லா தான் நீங்க பண்ணிருக்கீங்க, உங்களை நான் மனம் திறந்து பாராட்ட தான் வந்தேன். அவருடைய சின்ன குழந்தை பக்கத்தில் இருக்கிறது. என்ன உங்க குழந்தையா? ஏம்மா
நல்லா படிக்கணும், உங்க அப்பா போல நேர்மையா இருக்கணும். இவர் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பசுபதி பாண்டியன் துடிக்கிறார், கையெல்லாம் நடுங்கிறது. ஏதோ தன்னை பற்றி தவறாக எண்ணி விடக்கூடாது என்று தலைவர் காமராஜ் எண்ணி அவருடைய வீட்டுக்காரியிடம், ஒரு காப்பி தரையலா, எனக்கு குடிக்க காப்பி தரையலா, காப்பியை வாங்கி குடித்து விட்டு, நல்லா செய்யுங்க, இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒன்ன மாதிரி நிறைய அதிகாரிகள்லாம் இருக்கணும், நல்லா பண்ணுங்க. நான் இதை சொல்லுவதற்கு காரணம் தலைவர் காமராஜ் நேர்மையாக இருந்ததின் காரணமாக கடைக்கோடியில் இருக்கின்ற இன்றைக்கு இந்த தேசம் ஒரு மோசமான சூழ்நிலையில். என் நண்பர்கள் சொன்னார்கள், நண்பர்களே, கை நாட்டு போட்டவனுக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரி. தலைவர் காமராஜ் சொன்னார், கை நாட்டு போட்ட படிக்காத குடும்பத்திலிருந்து ஒருவன் மருத்துவராக வந்தால்தான் அவன் ஏழைகளுக்கு தொண்டு செய்வான், கிராமங்களிலே தொண்டு செய்வான். இவரை போன்றவர்கள் தான் மருத்துவராக வேண்டும். ஆனால் இந்த தேசத்தில் நீட் என்ற பெயரில பல லட்சம் செலவழித்து பணம் இருப்பவனுக்கு மட்டுமே இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில இடம் என்று சொல்லுகின்ற அளவு இந்த தேசம் கேடுகட்டு. இன்றைக்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்வதை போல கல்வி இன்றைக்கு கொள்ளையர்களினுடைய கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த மாணவர் செல்வங்களுக்காக பெருந்தலைவர் காமராஜருடைய வழியிலே பெருந்தலைவர் காமராஜராக ஒரு உருவம் எழுந்து நிற்கிறது. அவருடைய பெயர்தான் ராகுல் காந்தி என்று சொல்லுகின்ற நண்பர்களே, அண்ணல் மகாத்மா காந்தி இல்லை, இந்தியாவின் இரும்பு மங்கை அன்னை இந்திரா காந்தி இல்லை. இன்றைக்கு வங்கிகள் தேசியுடைமையாக்கப்பட்ட நாள், ஏழைகளுக்கு வங்கிகளை திறந்து விட்ட தலைவி. உங்கள் கையிலே செல்போன் இருக்கிறதே, அந்த அற்புதத்தை உருவாக்கிய தலைவன் ராஜீவ் காந்தி இல்லை, உலகம் போற்றுகின்ற பொருளாதார மேதை டாக்டர் மன்மோகன் சிங் இல்லை, நேர்மையின் சின்னமான தமிழகத்தின் குலதெய்வம் காமராஜ் இல்லை. எல்லா உருவமும் ஒரே உருவமாக ராகுல் காந்தி என்று சொல்லுகின்ற உருவமாக மாணவர்களுக்காக நேற்றைய தினம் டொராட்டோனில ஏறத்தாழ 2 லட்சம் மாணவர்கள் திரண்டு எங்களை காப்பாற்றுங்கள். நண்பர்களே, ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் இருக்கிறேன். நீட்டு தேர்வு நடந்தது, கொஸ்டின் பேப்பர் வெளியானது, தேர்வு ரத்தானது, மீண்டும் தேர்வு வந்தது. நம்முடைய கோயம்புத்தூரை சார்ந்த கீர்த்தனா என்று சொல்லுகின்ற பெண் அந்த நீட்டு தேர்வுக்கு 3 நாட்களுக்கு முன்பாக தற்கொலை செய்து கொண்டது. அந்த பெண் ஒரு கடிதம் வைத்திருந்தால், எனக்கு என்னுடைய தாய் சாப்பாடு போடுகின்ற நேரத்தில் எல்லாம் மருத்துவர் சாப்பிடுங்கள், டாக்டர் சாப்பிடுங்கள், டாக்டர் சாப்பிடுங்கள் என்று சொல்லுவார். என்னுடைய தகப்பனார் என்னை பார்க்கின்ற நேரத்தில் எல்லாம் டாக்டர் 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 என்று சொல்லுவார். இந்த பாழாய் போன நீட்டு தேர்வால் என் தாயும் தகப்பனினுடைய கனவை என்னால் நிறைவேற்ற முடியவில்லை. எனவே என் உயிர் என்னை விட்டு போகிறது. இந்த தேசம் முழுவதும் கல்வி வியாபாரமாகி இந்த தேசம் முழுவதும் பணக்காரர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் கல்வி. காமராஜருடைய பிறந்த நாளில இன்றைக்கு தலைவன் ராகுல் காந்தியினுடைய தலைமையில இந்த கொடுமையை எதிர்த்து போராட வாருங்கள், கரம் கொடுங்கள், இந்த இயக்கத்திற்கு உங்கள் பேராதரவை தாருங்கள். நன்றி, வணக்கம். இங்கே எங்களுடைய நண்பர்கள் நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பளிக்க முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் மாணவர்கள்லாம் காத்திருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது பரிசு பெற்ற மாணவர்களை இப்பொழுது அழைப்பார்கள் வந்து பரிசு பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். துர்ராஜன் அவர்கள் மாவட்ட தலைவர் அவர்கள் வந்தார். அவர்களுக்கு வாய்ப்பளிக்க முடியவில்லை. சிறு குழந்தைகள் எல்லாம் இருப்பதாலே சீக்கிரமாக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆகவே எல்லாருக்கும் நன்றி. இப்போ பரிசுக்கு படிப்பாங்க. இப்போ மைக்கில் சொல்லும் என்ன யாருமே சொல்ல